Hi guys, welcome to the next video. இந்த வீடியோவில் நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஃபண்டிங் பிப்ஸில் எப்படி கேஒய்சி பண்ணுறது அப்படின்றத பார்த்துருந்தோம். அது ஏன்னா நான் ஒரு அக்கௌண்ட் பப்ளிக்காக ஐ வாஸ் ஷேரிங் த சர்டிஃபிகேட்ஸ் அண்ட் ஆல். ஸோ அந்த அக்கௌண்ட்டில் எப்படி கேஒய்சி பண்ணுன்றதை காமிச்சிருந்தேன். அண்ட் ஆல்சோ அந்த அக்கௌண்ட்டில் ஆல்ரெடி 2-3 பேஅவுட்ஸ் எடுத்தாச்சு. ஸோ அதுக்கானது வந்து இங்கே சர்டிஃபிகேட்ஸ் இங்கே இருக்குப்பா. இந்த வரைக்கும் சர்டிஃபிகேட்ஸு ஆல்ரெடி அந்த அக்கௌண்ட் வந்து ஒரு 2-3 பேஅவுட்ஸ் பாருங்கள். அந்த $68 இந்த $80 அந்த அக்கௌண்ட் எடுத்து தான். ஸோ அந்த அக்கௌண்ட்டில் பேஅவுட் எடுத்தாச்சு. இப்போ தேர்ட் பேஅவுட்டுக்கு வி ஆர் எலிஜிபிள். ஸோ அந்த தேர்ட் பேஅவுட்டை எப்படி எடுக்கணும் அப்படின்றத நான் காமிக்கிறேன். அண்ட் இது இல்லாமல் இன்னும் எங்கிட்ட நிறைய அக்கௌண்ட்ஸ் இருக்குது. ஸோ இது என்ன ப்ரோ நீங்கள் 5K அக்கௌண்ட் தான் ட்ரேட் பண்ணுறீங்களா அப்படின்ற மாதிரி எந்த கொஷின்ஸும் வர வேணாம். இந்த அக்கௌண்ட் வந்து எப்படின்னா நான் போட்டிருந்தேன் இல்லையா, ஏபெக்ஸில் 200K ஃபண்டிங் போச்சு அப்படின்ட்டு. அந்த டைமில் இந்த அக்கௌண்ட்டோட சேலஞ்ச் ஃபேஸ் வச்சுருந்தேன், எவல்யூஷன் ஃபேஸு. நெக்ஸ்ட்டு ப்ராக்டிஷனர் வந்து நெக்ஸ்ட்டு மாஸ்டர் அக்கௌண்ட் வந்துச்சு. ஸோ வாட் ஐ தாட் இஸ், இதுக்கப்புறம் எதுவும் நம்ம காசு இன்வெஸ்ட் பண்ண வேணாம், நம்ம இந்த காசை வச்சு வில் ஸ்டார்ட் பில்டிங் ஃப்ரம் ஸ்க்ராட்ச்ன்ற மாதிரி. ஸோ ஐ எம் டேக்கிங் பேஅவுட்ஸ் ஃப்ரம் திஸ் அண்ட் நவ் அப்படியே டெவலப் பண்ணி ஐ ஹவ் ஃபியூ மோர் அக்கௌண்ட். ஸோ எஸ், தட்ஸ் வாட் இட் இஸ். நவ் இந்த அக்கௌண்ட்டில் இப்போது நம்ம ஒரு பேஅவுட் எப்படி எடுக்கிறதுன்றதை பார்ப்போம். ஸோ நீங்கள் வந்து மாஸ்டர் அக்கௌண்ட்டில் 1% மேலே பண்ணிட்டாலே யூ வில் பி எலிஜிபிள் ஃபார் பேஅவுட்டு. அண்ட் இந்த மாடல் பேர் வந்து 2 ஸ்டெப் ப்ரோ. இது அங்கே போட்டுருப்பாங்க 5K 2 ஸ்டெப் ப்ரோ, சரியா? ஸோ 2 ஸ்டெப் ப்ரோன்றப்போ அது வந்து ப்ரோ மாடல். ஸோ அதில் வந்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா 80% ரிவார்ட் ஸ்ப்ளிட்டு அண்ட் உங்களுக்கு வந்து எவ்ரி 7 days பே அவுட் இருக்கும். ஓகேவா? இப்போ நீங்கள் பே அவுட் எடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு 7th day உங்களுக்கு பே அவுட்டுக்கு நீங்கள் எலிஜிபிள் ஆயிருவீங்க. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் 1% 2% பண்ணி வச்சிட்டிங்கன்னா அந்த 2% or 1% நீங்கள் பே அவுட் போட்டுக்கலாம், சரியா? இப்போ நான் ஆல்ரெடி 2% பண்ணி வச்சிட்டேன். ஸோ இப்போ என்னென்னா நான் அது பே அவுட் போடணும் அப்படின்னா, இப்போ நெக்ஸ்ட் பே அவுட் 17 October 7:49 PM, அதாவது இன்றைக்கி தான், இப்போ தான் ஒரு 2 hours ஆயிடுச்சு ஆல்ரெடி. ஸோ ஐ எம் கோயிங் டு புட் பே அவுட் ஹியர். அப்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா ரிவார்ட் செக்ஷன் இருக்கும், சரியா? இங்கேயா ரிவார்டு இந்த இடத்துல பாருங்கள். ஆல்ரெடி இந்த இமெயில் ஐடியில் இருக்கிற அக்கௌண்ட்டில் ஆல்ரெடி $140 வித்ட்ரால் பண்ணியிருக்கேன். 2 பேஅவுட்ஸ் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு ரிக்வெஸ்ட் ரிவார்டு போட்டிங்கன்னா இந்த இடத்துல எந்த அக்கௌண்ட்டுன்னு கேட்கும். இந்த ஒரு அக்கௌண்ட் தான் இருக்குது இந்த மெயில் ஐடியில் கனெக்டடாக. ஸோ இந்த அக்கௌண்ட் தான். நெக்ஸ்ட்டு கிரிப்டோ. ஏன் அப்படின்னா இப்போ நான் ரைஸ் போட்டேன்னா மினிமம் உங்களுக்கு வந்து $500 வேணும், சரியா? ரைஸில் பே அவுட் எடுக்கிறதுக்கு. ஸோ அதனால இப்போதைக்கு கிரிப்டோ போட்டுக்கலாம். அண்ட் கிரிப்டோ நீங்கள் போட்டிங்கனாலுமே உங்களுக்கு வந்து இட் வில் டேக் அரவுண்ட் 8 hours to மேபி 1 day உங்களுக்கு வந்துடும். அவன் ஏன்னா வெரிஃபை பண்ணும் 8 hours to 12 hours வந்துடும். அவன் வெரிஃபை பண்ணிட்டு சில டைம் பார்த்தீங்கன்னா, இப்போது நான் ஒரு வாட்டி ஒரு $300-400 போட்டேன் இப்போது ஒரு 1 month முன்னாடி. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு 1.5 hourலேயே கொடுத்துட்டான். ஸோ பேஸ்ட் ஆன் தட் தான். இப்போ நீ ஃப்ரைடே வேறையா, ஸோ மேபி நாளைக்கு ஆஃப் டேவாக இருக்கலாம். ஸோ நாளைக்கு ஈவினிங்காக எனக்கு வந்துடும், பிரச்சனை இல்லை, சரியா? இப்போது நான் இந்த இடத்துல TRC20 வாலெட்டுன்னு இருக்கா, இந்த அட்ரஸ் நான் போடணும். இது என்ன அட்ரஸ் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள் டேஷ்போர்ட். பினான்ஸில் எனக்கு அக்கௌண்ட் இருக்குது. ஸோ பினான்ஸில் யூஸ் டு ஹேவ் அக்கௌண்ட் அண்ட் ஆல்ரெடி பேலன்ஸ் வச்சுருக்கேன் கொஞ்சம். ஸோ அந்த இடத்துல டெபாசிட் போயிட்டு டெபாசிட் கிரிப்டோ அமுக்குனிங்கன்னா இந்த மாதிரி வரும். அவன் என்ன போட்டிருந்தான், TRC20 வாலெட் அட்ரஸ். ஸோ USDT நெட்வொர்க்கு TRC20 இது இருக்கா, ட்ரான். இதை போட்டிங்கன்னா இப்படி ஒரு அட்ரஸ் வரும். இந்த அட்ரஸை யாருக்கும் காமிக்காதீங்க, நானும் யாருக்கும் காமிக்க மாட்டேன். காப்பி பண்ணிவிட்டு இங்கே வந்துட்டு இந்த TRC அட்ரஸை பேஸ்ட் பண்ணுவேன். பேஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கு அந்த அட்ரஸுக்கு தான் காசு வரும். அது எதுவும் மிஸ்டேக் பண்ணிங்கன்னா அந்த மிஸ்டேக் பண்ண அட்ரஸ் யார் பேரில் இருக்கோ அவனுக்கு காசு போயிடும், சரியா? பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு $100. ஏன்னா மேக்ஸிமம் 105 இருக்குது. ஸோ நான் $100 போட்டுக்கிறேன். வேட் நம்பர்லாம் இப்போ நமக்கு தேவையில்லை. ஸோ இந்த இடத்துல ஸ்ப்ளிட்டு காமிக்குது பாருங்கள். என்ன இன்எலிஜிபிள் ப்ராஃபிட்டு $0, சரியா? 105 இருக்குது என்ற பேலன்ஸு. 80% ரிவார்ட் ஸ்ப்ளிட்னா நான் ரிக்வெஸ்ட் பண்ண ரிவார்டு 100. ஸோ என்னோடய ஷேர் வந்து $80. ஸோ அவங்களோட ஷேர் வந்து $20 அண்ட் சர்வீஸ் ஃபீ வந்து பார்த்திங்கன்னா $10. ஸோ எனக்கு $70 வரும். இந்த மாதிரி தான் ஸ்ப்ளிட்டு காமிக்கும். பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணால் இது எல்லாத்துக்கும் அக்செப்ட் கொடுங்க. அக்செப்ட் கொடுத்தீங்கன்னா ஏன்னா படித்து பார்த்துக்கோங்க ஒருக்கா. இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம். ஸோ இந்த இடத்துல வந்து இங்கே பாருங்கள், இந்த முக்கியமான பாயிண்ட் TRC20 வாலெட் அட்ரஸ் ட்ரான் நெட்வொர்க் இது எல்லாமே கரெக்டாக கொடுத்துருக்கேன். அது எதுவும் மிஸ்டேக் ஆகி லாஸ் ஆச்சுன்னா அந்த லாஸுக்கு நான் தான் பொறுப்பேற்றுக்குவேன்னு சொல்லி கொடுத்துணும். ஸோ எனக்கு நம்பிக்கை இருக்குது அந்த TRC வந்து அட்ரஸ் நான் போட்டிருக்குது கரெக்டு தானே. ஸோ எஸ், ஓகேவா? இப்போ ரிக்வெஸ்ட் ரிவார்டு கொடுத்தீங்க அப்படின்னாக்கா குருன்னு சுற்றிட்டு பே அவுட் ரிக்வெஸ்ட் சப்மிட்டட் அப்படின்னாலும், சரியா?
இப்போ இங்கே போட்டிருக்கா ரெக்வெஸ்டட்னு வந்திருக்கா, இது வந்து ப்ராசஸ்டுன்னு மாறணும். அது வந்து ஒரு அதான் சொன்னேன் 8 to 12 ஹவர்ஸ்க்குள்ளே வந்துடும். மேபி யாருக்கு தெரியும், சீக்கிரமாக கூட வந்துடலாம். சரியா? வந்ததுக்கப்புறம் என்ன, இது வர வரைக்கும் என்ன ஆகும்னு சொல்கிறேன். இது வர வரைக்கும் இங்கே வந்து பே அவுட் பெண்டிங்னு காமிக்குதா. ஸோ இந்த அக்கௌண்ட் வந்து உங்களுக்கு லாக் ஆகிடும். ஓகேவா? இந்த அக்கௌண்ட் லாக் ஆகிடுச்சுன்னா உங்களால் வந்து பே அவுட் வர வரைக்கும் உங்களால் இதை ட்ரேட் பண்ண முடியாது. பே அவுட் வந்ததுக்கப்புறமா இந்த அக்கௌண்ட் வந்து உங்களுக்கு வந்து இப்போ என்கிட்ட ஈக்விட்டி வந்து பார்த்தீங்கன்னா 5105 இருக்கா. இந்த அக்கௌண்ட் வந்து 505 500 ஆகிடும். அப்படி ஆனதுக்கப்புறம் ஒரு ½ அன் ஹவரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரேடிங்க்கு எலிஜிபிள் ஆகிடுவீங்க. ஸோ அப்படி தான். ஸோ பே அவுட் வந்து ஒரு 1 ஹவரில் அவங்க இந்த அக்கௌண்ட் அன்ஃப்ரீஸ் ஆகிடும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி தான் அது ஒர்க் ஆகும். ஸோ எஸ் கைஸ், இப்போது எனக்கு அந்த இதில் லைக் ஜிமெயிலில் மெயில் வரும், உங்கள் ஃபண்டிங் பிப்ஸ் பே அவுட் வந்து ப்ராசஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மெயிலில் போய் ஒர்க்கா பார்ப்போமா. இந்த இடத்துல பாருங்கள், ரிவார்ட் ரிக்வெஸ்ட் ரிசீவ்டு. ஓகேவா? ஸோ எஸ், இந்த இடத்துல என்ன போட்டிருக்கு, த டீம் வில் வெரிஃபை ரிக்வெஸ்ட், யுவர் ரிவார்ட் ரிக்வெஸ்ட் இஸ் கரண்ட்லி அண்டர் ரிவ்யூ, ஒன்ஸ் த ரிக்வெஸ்ட் இஸ் வெரிஃபைட் யூ வில் ரிசீவ் அ இமெயில் ஃபார் ஃபர்தர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். புரிஞ்சுதா? ஸோ இப்படி தான் வரும். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ரிவார்டு ப்ராசஸ் ஆனோன்னு ஒரு மெயில் வரும். அந்த மெயிலில் போட்டு இந்த வீடியோட கன்க்ளூஷன் வச்சு நான் முடிச்சிடுவேன். ஓகேவா? ஸோ கிரிப்டோவில் பண்ணையில் பார்த்து பண்ணுங்கள். இந்த மாதிரி அட்ரஸில் எதுவும் மிஸ்டேக் பண்ணீங்க அப்படின்னாக்கா காற்றுல போடப்பட்ட காசு மாதிரி எங்கேயோ போயிடும். ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டு எடுத்த பே அவுட், அது $1 இருந்தாலுமே இட் ஹேஸ் ஆர் ஸ்வெட் அண்ட் ஹார்ட் ஒர்க். ஓகேவா? ஸோ அதை என்னன்னு வாட்ச் பண்ணி ஃபாலோ பண்ணிடுவோம். ஸோ எஸ் கைஸ், நம்ம கன்க்ளூஷன் வீடியோவில் பார்ப்போம். ஓகே, அண்டில் தென் டாடா பாய். எஸ், நம்ம வந்து பே அவுட் ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தோம் ஃபண்டிங் பிப்ஸில். ஃப்ரைடே ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தோம். அண்ட் அது வந்து பார்த்தீங்கன்னா 2 days, சாட்டர்டே சண்டே தாண்டி மண்டே நமக்கு ரிசீவ் ஆயிருக்கு. தட் இஸ் 20th October. நம்ம பே அவுட் ரெக்வஸ்ட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா 17th October. 2 days ago actually. எஸ், நான் இன்றைக்கி இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறப்போ இட்ஸ் Wednesday here. That is 22 October. 20th October is Diwali and I was so busy guys. Sorry for not updating you guys. And once again happy Diwali to everybody. இந்த வீடியோ வரல 1 week ஆகிடும் ஆல்ரெடி. ஸோ பட் ஸ்டில் ஓகே. ஸோ என்ன ஆகுது அப்படி பார்த்தீங்கன்னா, என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரைடே நைட்டு 10 o'clock மேலே தான் வி ரெக்வஸ்டட் அ பே அவுட். அண்ட் ஆப்வியஸாக ஃப்ரைடே நைட் 10 PM மேலேனா அவங்க கடை சத்திட்டு போயிடுவாங்க. ஏன்னா அது துபாய் பேஸ்ட் கம்பெனி. ஆல்மோஸ்ட் 1.5 hour தான் டிஃப்ரென்ஸ். ஸோ அவங்க ஒரு 5:36 கடை சத்திட்டு போயிடுவாங்க. ஸோ வாட் ஹேப்பன் இஸ், சாட்டர்டே சண்டே எந்த அப்டேட்டுமே இல்லை. அண்ட் வாண்டடாக எனக்கு தெரியும், இஃப் ஐ புட் அ பே அவுட் ஆன் ஃப்ரைடே ஐ வில் கெட் இட் ஆன் மண்டே ஒன்லி. அண்ட் வாண்டடாக நான் சாட்டர்டே சண்டே அவங்க சேட் சப்போர்ட்லலாம் போய்ட்டு சும்மா பேசிட்டு இருந்தேன். நான் அவங்களும் வந்து எங்களுக்கு 1 to 3 பிஸ்னஸ் டேஸ் கொடுங்க அப்படின்னாங்க. ஐ நோ, பட் சிம்பிளி டிட். தென் பார்த்தீங்கன்னா மண்டே நைட்டு 8 PM 8:15க்கு 8:17 எக்ஸாக்டாக ஐ ரிசீவ் திஸ் மெயில். அண்ட் நம்ம பார்த்தீங்கன்னா $100 பே அவுட் ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தோம். அதில் நம்ம ஸ்ப்ளிட்டு $80 அண்ட் அவங்க ஸ்ப்ளிட்டு $20. அண்ட் தென் ஒரு சர்வீஸ் ஃபீ $10 இருந்துச்சு. அது நம்ம ஸ்ப்ளிட் தான் பிடிப்பாங்க. ஸோ வில் ரிசீவ் அரௌண்ட் $70. அதில் வந்து ஒரு $0.3 வந்து they will take ஃபார் ட்ரான்சாக்ஷன் சார்ஜ் அந்த மாதிரி. ஸோ ஆல்மோஸ்ட் $69.7 லைக் தட் வி ரிசீவ்ட். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா எஸ்டிமேட்டட் பேலன்ஸ். இந்த பினான்ஸில் நான் ரொம்ப கம்மியாக தான் காசு வச்சுருப்பேன். என்னப்பா அது, பினான்ஸில் நான் ரொம்ப கம்மியாக தான் காசு வச்சுருப்பேன். பிகாஸ் இது ரொம்ப ரிஸ்கி ஒன். ஸோ வாட் ஐல் டூ இஸ் ஐ வில் ஜஸ்ட் கீப் அரௌண்ட் 300 400 500 மேக்ஸிமம் வச்சுட்டு வித்ட்ரா பண்ணிடுவேன், இல்லை மாற்றிடுவேன் எங்கேயாவது. ஸோ மோர் தென் 500 போச்சுன்னா நான் ரைஸில் தான் பே அவுட் எடுப்பேன். அண்ட் சூன் கைஸ், நான் உங்களுக்கு ரைஸில் எப்படி பே அவுட் எடுக்கிறதுன்றதை நான் டெடிகேட்டடாக ஒரு வீடியோ போடுறேன். யூ வில் கெட் டு நோ. அண்ட் அந்த பே அவுட்கான சர்டிஃபிகேட் தான் இது. எஸ், இண்டஸ்ட்ரியிலே ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸில் they are giving funded accounts. அண்ட் ரூல்ஸுமே ஹிடன் ரூல்ஸ் எதுவுமே இல்லை. யூ ஹவ் டு நோ எவ்ரிதிங் அண்ட் தென் ஜஸ்ட் ட்ரேட். பாருங்கள், இந்த சர்டிஃபிகேட் ஹஸ் பீன் சக்ஸஸ்ஃபுல்லி வெரிஃபைட் பை ஃபண்டிங் பிப்ஸ். ஒரிஜினல் தான்ப்பா, டூப்ளிகேட்டில் பார்த்துக்கலாம். அண்ட் எஸ் கைஸ், அவ்வளோதான். இந்த ஃபண்டிங் பிப்ஸோட லிங்க், அஃபிலியேட் லிங்க் வந்து நான் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இஃப் யூ வாண்ட் யூ கேன் கோ டேக் அன் அக்கௌண்ட். அண்ட் அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. திஸ் இஸ் ஹவு வி டேக் அ பே அவுட் அண்ட் ஃபண்டிங் பிப்ஸ். அண்ட் நவ் தேர் இஸ் a ஷார்ட் அனௌன்ஸ்மெண்ட் கைஸ். நம்ம லெகசி எக்ஸ் மாடல் பற்றி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறேன். அண்ட் எஸ், இட் இஸ் அ டெடிகேட்டட் ஏஷியன் செஷன் மாடல் built by myself using ICT concepts. சரியா? It is not totally based on ICT, using ICT concepts. framework எந்த, it is totally an unorthodox way. சரியா? ஒரு ஃபாரெக்ஸை, ஒரு ஃபாரெக்ஸ் பேர் ஒரு கமாடிட்டி பேரை வித்தியாசமான ஒரு வேலை we are trading. அண்ட் வி ஹவ் காட் ப்ரூவன் ரிசல்ட்ஸ். அண்ட் அதுதான் நான் டெடிகேட்டடாக ஒரு 8 to 9 எபிசோட்ஸ் ரெடி பண்ணி ஐ எம் கிவிங் இட் யூ. ஓகேவா? ஸோ அண்ட் யூ ஆல் நோ, நமக்கு வந்து ப்ரூவன் ரிசல்ட்ஸ் இருக்குது கைஸ். ஏன்னா நம்ம டிஸ்காலில் டெய்லி போட்டுட்ருக்கோம். அண்ட் ஐ எம் ஸ்ட்ரீமிங் லைவ் இன் மை லைட் லான்ச் அண்ட் தேர் ஆர் அரௌண்ட் 20 people who are copying my trades daily.
ஸோ தே நோ இட் அண்ட் ஐ நோ இட் அண்ட் யூ பீப்புள் ஆல்சோ நோ இட். அண்ட் நம்ம ஏசியன் மாடலில் தான் நம்ம சேனலே ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ எஸ், அதுதான் நான் இன்னும் இன்டெப்த்தாக போய் ஐ ஹவ் ஸ்பிளிட்டட் இன் டு த ஃப்ரீக்வெண்ட்லி அக்கரிங் மாடல்ஸ் அண்ட் ஐ ஹவ் ஸ்பிளிட்டட் இன் டு லைக் அ சிலபஸாக பிளான் பண்ணி பர்ஃபெக்டாக சொல்லியிருக்கேன். அண்ட் ஆல்சோ தட் கோர்ஸ் இஸ் நாட் ஃபார் அ பிகினர். தெரிஞ்சுக்கோங்க, யூ ஷுட் நோ சம் திங்ஸ். அதில் வந்து பேசிக்காக வாட் யூ ஷுட் நோ, லைக் வாட் அண்ட் ஆல் ஐ எம் யூஸிங் மை மாடலில் வந்து நான் கொஞ்சம் இன்டெப்த்தாக போகாமல் மேலோட்டமாக சொல்லியிருக்கேன். ஏன்னா நான் மாடலை தான் ஃபோக்கஸ் பண்ணணும். அந்த இடத்துல போயிட்டு நான் பிரேக்கர் பிளாக்னா என்னன்னு சொல்லிட்டு இருக்க முடியாது, ஐஎஃப்இஜினா என்னன்னு சொல்லிட்டு இருக்க முடியாது. பட் ஸ்டில் பேசிக் தெரிஞ்சிச்சுன்னா தென் யூ கேன் லேர்ன். ஓகேவா? ஸோ எஸ், அண்ட் அதோட ஃபீ வந்து பார்த்தீங்கன்னா 2K ஐ எம் கீப்பிங் இட் இனிஷியலி. ஃபியூச்சரில் ஐ மே இன்க்ரீஸ் இட், ஹூ நோஸ். ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் மை மைண்ட் செட் தான் அது. ஸோ ஐ எம் கீப்பிங் இட் ஃபார் 2K. அந்த இடத்துல வந்து இஃப் யூ திங்க் ப்ரோ 2K இஸ் டூ மச் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த மிஸ்டேக் வந்து உங்கள் மேலே தான். அண்ட் த ப்ராப்ளம் அண்ட் த லாஸ் போத் இஸ் yours. ஓகேவா? ரிசல்ட் பார்த்துட்ருக்கீங்க. பெர் மந்த் வி ஆர் டூயிங் அரௌண்ட் 10 to 12% ஈஸியாக. ஸோ 10 to 12% கம்மின்னு நினச்சிங்கன்னா கூட மிஸ்டேக் இஸ் yours. அதுக்கு மேலே ட்ரேடிங்கில் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணவே முடியாது. மேக்ஸிமம் 20% பண்ணியிருக்கேன் நம்மளோட மாடல் இன் அ மந்த். அண்ட் தட் இஸ் இன் ஜூனோ ஜூலையோ, ஐ டோன்ட் ரிமெம்பர் எக்ஸாக்ட்லி. அண்ட் அதுவுமே நான் எல்லா ட்ரேடுமே லைவில் தான் வந்து எடுத்தேன். ஸோ எஸ், இதுவுமே நான் எல்லா ட்ரேடுமே லைவில் எடுத்துகிட்ருக்கேன். அண்ட் இட்ஸ் கோயிங் வெரி வெல். அண்ட் அதான் கைஸ், இஃப் யூ கான் ஸ்பெண்ட் 2K டு லேர்ன் சம்திங் இன் ட்ரேடிங், யூ ஷுடன்ட் டூ ட்ரேடிங் கைஸ். இருக்கலே இண்டஸ்ட்ரியிலே அஃபோர்டபுள் ப்ரைஸில் ஃபண்டட் அக்கௌண்ட்ஸ் கொடுக்குறதுல ஃபண்டிங் பெப்ஸ் தான் இப்போதைக்கு நம்பர் 1. தேர் கிவிங் 5K அக்கௌண்ட் ஃபார் $29 ஐ திங்க் டு பி ப்ரிசைஸ். அதுலேயும் ஃபர்ஸ்ட் யூஸராக இருந்தால் 20% ஆஃபர் இருக்குது. அண்ட் ஃபெஸ்டிவல் டேஸில் 20% ஆஃபர் கொடுக்குறான். ஸோ அதுவே பார்த்தீங்கன்னா யூ டு ஸ்பெண்ட் 2,400 டு பை அன் அக்கௌண்ட். ஸோ அங்கே நீங்கள் 2,000 ஸ்பெண்ட் பண்ணுறப்போ டு லேர்ன் ஹவு டு டேக் ட்ரேட்ஸ் இன் தட் அக்கௌண்ட் யூ கேன் ஸ்பெண்ட் 2,000. ஓகேவா? ஸோ வெரி 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 அஃபோர்டபுள் இந்த இண்டஸ்ட்ரி. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு அதுக்கு தான் மாடல் பேருமே லெகசி எக்ஸ்ன்னு வச்சுருக்கேன். ஸோ லெகசி எக்ஸ் அந்த மாதிரி ஒரு மாடலில் யூஆர் கோயிங் டு லேர்ன் ஃபார் ஜஸ்ட் 2,000 rupees அப்படிங்கிறது இட்ஸ் நாட் நார்மல். ஸோ அதுக்காக நான் டெடிகேட்டடாக ஒரு டிஸ்கார்ட் சர்வர் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அங்கே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற ஆளுங்களாம் அங்கே வந்துடுவீங்க. ஸோ தேர் ஒன்லி டிஸ்கஷன்ஸ் ரிலேட்டட் டு மை லெகசி எக்ஸ் மாடல் வில் ஹேப்பன். அண்ட் அங்கே ஒன்லி பெய்ட் மெம்பர்ஸ் தான் இருப்பீங்க. சரியா? இட் வில் பி லைக் வார் ரூம். ஸோ ஆல் தான் கைஸ். அண்ட் அது இல்லாமல் நீங்கள் எலைட் லான்ச்சுக்கு பே பண்ணுமான்னு கேட்டால் எஸ், செப்பரேட்டாக நீங்கள் பே பண்ணணும். பிகாஸ் அது நாலேஜ் அண்ட் ஹியர் யூ ஆர் காப்பிங் மை ட்ரேட்ஸ். ஓகே, தட் இஸ் நாட் மென்டர்ஷிப் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எலைட் லான்ச்சுக்கு வந்து தே ஹாவ் அ ரூட் through which they will go. They have to do hard work, they have to do homework, and then they will go to elite launch. Other they'll go to top tier, and from there they'll get access. Okay va? So இதில் என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா, from my free server they'll come to this war room, and then from here they'll see the live. Okay va? ஸோ அந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ மென்டர்ஷிப் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் they have a scope to get a free access to my elite launch. பட் நீங்கள் வந்து இந்த மினி கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணி வரீங்கன்னா யூ டு பே செப்பரேட்லி ஃபார் லைவ். ஓகேவா? அதுக்கு நான் எதுவும் பண்ண முடியாது கைஸ். தட் இஸ் ஹவு இட் ஒர்க்ஸ். ஓகேவா? நீங்கள் லேர்ன் பண்ணுறது வேறு, தென் இஃப் யூ வாண்ட் டு காப்பி மை ட்ரேட்ஸ் தட் இஸ் டிஃப்ரெண்ட். ஓகேவா? ஸோ எஸ், அவ்வளோதான் கைஸ். ஸோ வில் see you guys. Tata, bye bye, take care and see you in the next video guys. Legacy X model வந்து will be live by this week probably. ஓகேவா? ஸோ we'll get details on it and take care guys. நம்ம next videoல பார்ப்போம். Until then, tata, bye bye.